Hi everyone, welcome to Civil Tutor. ஸோ இன்னைக்கு நம்ம இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் யூனிட் 2 ஈக்குலிபிரியம் ஆஃப் ரிஜிட் பாடிஸில் லெக்சர் நம்பர் 3 ஃபோர்ஸ் கப்பிள் சிஸ்டம் அப்படிங்கிற கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம 2 லெக்சர் பார்த்துருக்கோம். ஸோ அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ அதோட கண்டினியூஷனாக தான் இது இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிஃபோர் தட் நான் உங்கள் சிவா, வெல்கம் டு சிவில் டியூட்டர். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ லாஸ்ட் 2 லெக்சர்ஸில் லெக்சர் நம்பர் 1 அண்ட் லெக்சர் நம்பர் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு கிவன் ஃபோர்ஸ் சிஸ்டமில், அதாவது ஒரு பீமோ இல்லை வந்து ஒரு ஃப்ரேமோ ஏதோ ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதில் நம்பர் ஆஃப் ஃபோர்ஸஸ் நிறையா கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபோர்ஸஸை சிங்கிள் ஃபோர்ஸால் ரீப்ளேஸ் பண்ணோம். அதாவது ஈக்குவலண்ட் சிங்கிள் ஃபோர்ஸ். அப்போ தான் பேர் தான் என்ன பார்த்தீங்கன்னா ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். ஓகேங்களா? ஒரு 5 ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா அந்த 5 ஃபோர்ஸை ஒரே ஒரு சிங்கிள் ஃபோர்ஸால் ரீப்ளேஸ் பண்ணோம். ஓகேங்களா? ஆனால் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சு அதோட மேக்னிடியூட் எவ்வளவு, தென் அதோட டைரக்ஷன் எங்கே இருக்குது, அதோட பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் எங்கே அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம மார்க் பண்ணோம். ஸோ இந்த டாப்பிக்கில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ அதே மாதிரி கொடுத்துருக்க சிஸ்டம் ஆஃப் ஃபோர்ஸஸில் நிறைய ஃபோர்ஸஸ் ஆஃப் சிஸ்டம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஈக்குவலண்ட் ஃபோர்ஸ் அண்ட் எ கப்புள் அப்படிங்கிற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அங்கே எப்படி நம்ம ஒரே ஒரு ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி இங்கே ஒரு ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் அண்ட் வந்து ஒரு கப்புளாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். அது எப்படிங்கிறத நம்ம வீடியோ ஃபுல்லாக ரொம்ப போவோம். ரைட்டு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கப்புள் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு பீம் இருக்குது. அந்த பீமில் ஒரு சைடு வந்து அப்வர்ட் டைரக்ஷனில் ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறேன், இன்னொரு சைடு டவுன்வர்ட் டைரக்ஷனில் ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறேன். இந்த 2 ஃபோர்ஸோட வேல்யூவுமே சேமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே 10 கிலோமீட்டர்னா இங்கேயும் 10 இருக்கும், இங்கே 5னா இங்கேயும் 5 இருக்கும். இந்த 2 ஃபோர்ஸுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸை நான் வந்து என்ன வச்சுக்கிறேன், ஏ அப்படின்னு வச்சுக்கிறேன். இந்த 2 ஃபோர்ஸுக்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸாக ஆர்ம் ஆஃப் கப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து இங்கே சும்மா ஏ அப்படின்னு டினோட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போது ஸோ இந்த ஃபோர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த பீமை எந்த பண்ணும், இந்த டேரக்ஷனில் ரொட்டேட் பண்ண ட்ரை பண்ணும், அதாவது கிளாக் வைஸில். அதே மாதிரி இந்த ஃபோர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ண பார்க்கும், இதுவும் கிளாக் வைஸ் டேரக்ஷன். அப்போது இந்த பீம் இந்த 2 ஃபோர்ஸ்னால என்ன ஆகும், கண்டிப்பாக ஒரு டெண்டன்சி டு ரொட்டேட். ஓகேங்களா? ரொட்டேட் ஆக ட்ரை பண்ணும். எந்த டைரக்ஷனில், கிளாக் வைஸ் டைரக்ஷனில். ஓகேங்களா? ஸோ அப்போது கப்புள்ஸ் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த கொடுத்துருக்க அந்த பீமை வந்து ரொட்டேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும். ஸோ அப்போது கப்புள்ஸோட டெஃபினேஷன் என்ன பார்த்தீங்கன்னா, த 2 ஃபோர்ஸ் எஃப் அண்டு மைனஸ் எஃப். எஃப்ங்கிறது அப்வர்ட் ஃபோர்ஸு, மைனஸ் எஃப்ங்கிற டவுன்வர்ட் ஃபோர்ஸு. ஹேவிங் தி சேம் மேக்னிடியூட், parallel line of action and opposite sense are said to form a couple. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். இந்த கப்புள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுக்குள்ள எந்த இடத்துல நீங்கள் மூமெண்ட் எடுத்தாலும் அந்த மூமெண்ட் வந்து எப்படின்னா ஈக்குவலாக தான் இருக்கும். இப்போ நான் இந்த பீம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த பீமில் ஏபி அப்படிங்கிற பீமு. ஸோ அதில் வந்து எஃப்ங்கிற ஃபோர்ஸ் அப்வர்ட் டைரக்ஷனில், எஃப்ங்கிற ஃபோர்ஸ் டவுன்வர்ட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது. ஸோ இந்த இன்பிட்வீன் த டிஸ்டன்ஸை வந்து நான் என்ன பண்ணிச்சுக்கிறேன்னா ஏ அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ சம்வாட் மிடில் வந்து ஓங்கிற பாயிண்ட் வந்து நான் வச்சுக்கிறேன். ஸோ அதை வந்து எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ இது எக்ஸ்னா இந்த டிஸ்டன்ஸ் ஓபிங்கிற டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும், ஏ மைனஸ் எக்ஸ் அப்படின்னா அந்த ஓபி கிடச்சிருமா? ரைட்டா? ஸோ இப்போது நான் என்ன பண்ண போகிறேன், மொமெண்ட் அபவுட் ஏ எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. என்ன பார்க்குறோம், இந்த ஏ பாயிண்ட்டுக்கு மொமெண்ட் எடுக்கணும் அப்படின்னா என்ன ஜஸ்ட் என்ன பண்ணுவீங்க, இந்த டாட்டா லைன் ட்ரா பண்ணுவீங்களா? ஸோ ப்ளஸ்மா டாட்டா லைன் ட்ரா பண்ணிவிட்டு இது கேன்சல் ஆயிருமா? அப்போ இந்த ஃபோர்ஸ் நீங்கள் என்ன பண்ண முடியாது, மூமெண்ட் எடுக்க முடியாது. ஸோ அப்போ கண்டிப்பாக எனக்கு என்ன வரும், இந்த ஃபோர்ஸ் மட்டும்தான் வரும். ஸோ எங்கேருந்து எங்கே வரும், இங்கேருந்து ஏ பாயிண்ட் வரைக்கும் வரும். ஸோ அப்போது இதான் எனக்கு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். அப்போ என்ன வரும், எஃப் இன்ட்டு ஏ. கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸா? கிளாக் வைஸ். ஸோ மூமெண்ட் அபவுட் ஏ ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு ஏ அப்படின்னா எனக்கு வந்து மூமெண்ட்டுக்கு வேல்யூ வரும் எஃப்ஏ பாசிட்டிவ். ஓகேங்களா? ரைட்டு. ஸோ இப்போது மூமெண்ட் அபவுட் பி பார்க்கலாம். ஸோ மூமெண்ட் அபவுட் பி பார்க்கும்போது என்ன பண்ணுறேன், இங்கே நான் என்ன பண்ணலாம், டாட்டா லைன் ட்ரா பண்ணலாமா? டாட்டா லைனில் பண்ணால் இது வந்து கேன்சல் ஆயிரும். ஸோ கண்டிப்பாக இங்கேருந்து ஒரே ஒரு ஃபோர்ஸஸ் மட்டும்தான் இருக்குது, இங்கே வரப்போகுது. ஓகேங்களா? ஸோ இங்கே இது பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து இதான். ஸோ அப்போது இங்கே வரும் எஃப் கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸா? கிளாக் வைஸ். ஸோ எஃப் இன்ட்டு ஏ. ஸோ இதுக்கு அப்போ என்ன தான் வருது, எஃப்ஏ பாசிட்டிவ் மூமெண்ட் அபவுட் பி எடுத்தாலும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஏதோ இன்பிட்வீன் ஒரு பாயிண்ட், அந்த பாயிண்ட்டை நான் ஓன்னு வச்சுக்கிறேன். இந்த ஓ பாயிண்ட்டுக்கு நம்ம எடுக்கலாமா? ஸோ ஓ எடுக்கும்போது எனக்கு என்ன வரும், ஃபர்ஸ்ட் இந்த ஃபோர்ஸ் கன்சிடர் பண்ணலாமா? ஸோ இங்கேருந்து எங்கே வரும், இந்த ஓங்கிற பாயிண்ட் வரைக்கும் வருமா? இந்த டிஸ்டன்ஸ் என்ன சொல்கிறோம், பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸை இங்கேருந்து இங்கே இருக்கிறது எக்ஸ். ஸோ அப்போ எஃப் இன்ட்டு எக்ஸ் பாசிட்டிவா நெகட்டிவா? பாசிட்டிவ், ஏன்னா கிளாக் வைஸ். ஸோ அதனால தான் எஃப் இன்ட்டு எக்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். தென் இதை எடுத்துக்குவோம், இங்கேருந்து இங்கே வரணும். ஸோ என்ன வரும், எஃப் இன்ட்டு ஏ மைனஸ் எக்ஸ். ஸோ ஏன் அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் என்ன இருக்குது, இதுதான் பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இங்கேருந்து இங்கே வரைக்கும் இருக்குது. அது என்னது, ஏ மைனஸ் எக்ஸ். ஸோ அதனால் எஃப் இன்ட்டு ஏ மைனஸ் எக்ஸ், இதுவும் கிளாக் வைஸுங்கிறனால பாசிட்டிவ். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம், இந்த எஃப்ஐ உள்ளே மல்டிப்ளை பண்ணலாமா? எஃப் இன்ட்டு ஏன்னு வரும், இங்கே மைனஸ் எஃப் இன்ட்டு எக்ஸ்னு வருமா? ஸோ எழுதிக்கலாமா? ஸோ எழுதிட்டா இங்கே பார்த்தீங்கன்னா எஃப்எக்ஸ் இருக்கும், இங்கே மைனஸ் எஃப்எக்ஸ் இருக்கும். கேன்சல் பண்ணால் எனக்கு மூமெண்ட் அபவுட் ஓ எவ்வளோ வரும், மூமெண்ட் அபவுட் ஓ எவ்வளோ வருதுன்னா எஃப்ஏ பாசிட்டிவ். அப்போது கப்புள்ஸ்
இன் பிட்வீனில் நீங்கள் எந்த பாயிண்டில் மூமெண்ட் எடுத்தாலும் எனக்கு மூமெண்ட்டோட வேல்யூ என்ன வருது எஃப் இன்ட்டு ஏ. ஸோ இதுலேருந்து நீங்கள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ எனக்கு ஒரு கப்புள் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா அந்த கப்புளோட மூமெண்ட் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா எஃப் இன்ட்டு ஏ. ஏன்னா எந்த பாயிண்டில் நீங்கள் மூமெண்ட் எடுத்தாலும் அந்த மூமெண்ட்டோட வேல்யூ என்ன தான் இருக்க போகுது, எஃப் இன்ட்டு ஏவாக தான் இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ அப்போ கண்டிப்பாக ஒரு கப்பல் கொடுத்துட்டாங்க, அந்த மூமெண்ட்டுடைய ஃபார்முலா ஜஸ்ட் என்ன பண்ணுவீங்க, ஃபோர்ஸையும் அதோட டிஸ்டன்ஸையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் போதும். ஓகேங்களா? சரி ரைட்டு. ஸோ இந்த மூமெண்ட்டுக்கும் கப்பலுக்கும் என்ன டிஃபரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கப்பல் அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்க அப்படின்னா பியூர் டேர்னிங் எஃபெக்ட். ஓகேங்களா? ஸோ அது மாதிரி என்னன்னா இந்த கப்பலை நீங்கள் வந்து பீமில் எங்கே வேணால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதோட எஃபெக்ட் வந்து என்ன ஆகாது அப்படின்னா சேஞ்ச் ஆகாது. ஆனால் இந்த மூமெண்ட்டை நீங்கள் வந்து அப்படி என்ன பண்ண முடியாது, சேஞ்ச் பண்ண முடியாது. கண்டிப்பாக அந்த மூமெண்ட்டுக்கு வந்து என்ன பண்ணணும், நீங்கள் ஒரு டிஸ்கிரிப்ஷன் கிளாக் வைஸோ ஆன்டி கிளாக் வைஸு பாசிட்டிவ் நெகட்டிவ் இல்லை இவ்வளோ வேல்யூங்கிறது நீங்கள் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் இருக்கணும். இது எங்கே போனாலும் அதோட வேல்யூஸ் என்ன ஆகும், மூமெண்ட்டை சேஞ்ச் பண்ணும்போது கண்டிப்பாக எஃபெக்ட் வந்து சேஞ்சஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து மெயின் டிஃபரன்ஸ் பிட்வீன் கப்புள் அண்ட் மூமெண்ட். ஸோ டைப்ஸ் ஆஃப் கப்பல் பார்த்தீங்கன்னா எனக்கு 2 விதமான டைப் ஆஃப் கப்பல்ஸ் இருக்குது. ஒன்று வந்து கிளாக் வைஸ். ஸோ அதில் வந்து இப்போது இந்த ஃபோர்ஸ் இருக்குது, இந்த ஃபோர்ஸ் வந்து எப்படி ரொட்டேட் ஆகும், இது இங்கிட்டு ரொட்டேட் பண்ண ட்ரை பண்ணோம். ஸோ இப்போ இங்கிட்ட வந்து இங்கிட்டு ரொட்டேட் ஆகும். அப்போ இந்த ஆப்ஜெக்ட் டோட்டலாகவே எப்படி ரொட்டேட் ஆகும், கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகும். இது வந்து வெர்டிக்கல் ஃபோர்ஸ். இதே மாதிரி ஹரிசாண்டலுக்கு இன்க்ளைண்டுக்கும் ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இப்படி வந்துச்சுன்னா நீங்கள் கிளாக் வைஸ் மூமெண்ட் வந்து எடுத்துக்கலாம். தென் இதே ஆன்டி கிளாக் வைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த டைரக்ஷனில் இருக்கும். ஸோ இந்த ஃபோர்ஸ் வந்து எங்கிட்ட ட்ரை பண்ணோம், இங்கிட்டு ரொட்டேட் பண்ண ட்ரை பண்ணோம். இந்த ஃபோர்ஸ் வந்து இங்கிட்டு ரொட்டேட் பண்ண ட்ரை பண்ணோம். அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹரிசாண்டலும் இன்க்ளைண்டும். ஸோ கப்பலை பொறுத்த வரைக்கும் எனக்கு 2 தான், கிளாக் வைஸ் கப்பல் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் கப்பல். இப்போது நம்ம ஏற்கனவே டாபிக் பார்த்த மாதிரி ஒரு சிஸ்டம் ஆஃப் ஃபோர்ஸஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது எப்படி ஃபோர்ஸ் கப்பல் சிஸ்டமாக நம்ம கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது என்கிட்ட ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, ஒரு பீம் இருக்குது. அந்த பீம் வந்து ஏபிசி அப்படின்னு வச்சுக்கிறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா பிங்கிற பாயிண்ட் வந்து எனக்கு 20 கிலோமீட்டர். இதான் என்னோட ரிசல்டன் ஃபோர்ஸ் நான் கண்டுபிடிச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அந்த கண்டுபிடிச்ச ரிசல்டன் ஃபோர்ஸை நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபோர்ஸ் கப்பல் சிஸ்டமாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். எப்பயுமே இந்த ஃபோர்ஸ் கப்பல் சிஸ்டம் எப்படி ஃபார்ம் ஆகுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நம்ம நார்மலாக எப்பயும் பண்ணுற மாதிரி தான். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் எடுத்தனே சிஸ்டம் ஆஃப் ஃபோர்ஸஸ் ஒரு கொடுத்துருப்பாங்க, ஒரு பீம் கொடுத்துட்டு ஒரு 4-5 ஃபோர்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்னா அந்த 4-5 ஃபோர்ஸஸ்க்கு நீங்கள் ரிசல்டன் கண்டுபிடிக்கணும். அதாவது சிங்கிள் ஃபோர்ஸ் சிஸ்டமாக கன்வெர்ட் பண்ணணும். கொடுத்துருக்க சிஸ்டம் ஆஃப் ஃபோர்ஸஸை சிங்கிள் ஃபோர்ஸ் சிஸ்டம்னா வேற ஒன்றும் இல்லை, ரிசல்டன்ட் கண்டுபிடிக்கணும். அந்த ரிசல்டண்ட்டாக தான் நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா ஃபோர்ஸ் கப்பல் சிஸ்டமாக மாற்றுவீங்க. இப்போ எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு 4-5 ஃபோர்ஸஸ் கொடுத்துருந்துருக்காங்க. நான் என்ன பண்ணிட்டேன், அதை ஒரு சிங்கிள் ஃபோர்ஸாக ஒரு ரிசல்டண்ட்டாக நான் கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ இந்த ரிசல்டன்ட் தான் நான் கடைசியாக வச்சிருக்குது. இந்த ரிசல்டன்ட்டை நான் என்னவா மாற்றணும் அப்படின்னா ஃபோர்ஸ் கப்பல் சிஸ்டமாக மாற்றணும். ஓகேங்களா? எப்படி மாற்றுறதுங்கிற பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஏ பாயிண்ட்டுக்கு எப்படி மாற்றலாம், தென் பி பாயிண்ட்டுக்கு எப்படி மாற்றலாங்கிறான். ஃபஸ்ட்டு ஏ பாயிண்ட்டுக்கு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பீம் எடுத்துக்கிறேன். எனக்கு ஃபோர்ஸ் கப்பல் சிஸ்டமாக சேஞ்ச் பண்ணணும். ஸோ எப்போ இருக்கிறது கப்பல் அப்படிங்கிறது என்னது, 2 ஃபோர்ஸ் இருக்கணும், அது ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கணுமா? கரெக்டா? ஸோ அப்போது இது எனக்கு எங்கே இருக்குது, டவுன்வர்ட் டைரக்ஷனில் இருக்கா? அப்போ கண்டிப்பாக நான் என்ன பண்ணணும், அப்வர்ட் டைரக்ஷனில் எனக்கு இங்கே ஏங்கிற பாயிண்ட்டில் என்ன பண்ணணும், ஒரு ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்ணணுமா? ஆனால் என்னால் என்ன பண்ண முடியாது, நினச்ச மாதிரி உடனே வந்து ஒரு ஃபோர்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணிட முடியாது. ஏன்னா அது வந்து என்ன பண்ணணும், எஃபெக்டை சேஞ்ச் பண்ணுமா? அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ இங்கே வந்து அப்வர்ட் டைரக்ஷனில் ஒரு ஃபோர்ஸ் ஆட் பண்ணால் அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு டவுன்வர்ட் டைரக்ஷனில் ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணேன். ஸோ அப்போது இந்த அப்வர்ட் அண்ட் டவுன்வர்ட் ரெண்டுமே என்ன ஆயிரும், ஈக்குவலாக இருக்கிறனால இந்த எஃபெக்ட் என்ன ஆகாது, சேஞ்சஸ் ஆகாதுமா? கரெக்டா? ஸோ என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் எனக்கு ஒரு கப்பல் வந்து ஃபார்ம் ஆகணும். கப்பல் அப்படிங்கிறப்போ 2 ஃபோர்ஸ் சேம் மேக்னிடியூடில் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குமா? இங்கே பார்த்தீங்கன்னா 20 கிலோமீட்டர் டவுன்வர்ட் டைரக்ஷனில் இருக்குது. அப்போ இந்த ஏ பாயிண்ட்டுக்கு தான் இப்போ பார்க்குறேன். ஸோ அப்போ ஏ பாயிண்ட்டில் நான் வந்து ஒரு அப்வர்ட் ஃபோர்ஸ் இன்க்ளூட் பண்ணால் மட்டும்தான் இது கப்பலாக சேஞ்ச் ஆகும். கரெக்டா? ஸோ என்னால் வந்து ஒரு நினச்ச உடனே ஒரு ஃபோர்ஸை கொடுக்க முடியாது. ஏன்னா இங்கே ஒரு 20 கொடுத்தேன்னா எனக்கு என்ன ஆகும், அந்த பீமோட கேரக்டரே சேஞ்ச் ஆகிரும். ஏன்னா ரொட்டேஷனே மாறிடும். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா கீழே அப்வேர்டில் ஒரு 20 கிலோமீட்டர் கொடுத்தேன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் நான் என்ன பண்ணுறேன், டவுன்வேர்டில் 20 கிலோமீட்டர். அப்போ என்ன ஆகும், இது பாசிட்டிவ் இது நெகட்டிவ், ரெண்டு என்ன ஆகும், இதோட எஃபெக்ட் என்ன ஆகும், நெக்லிஜிபிள் ஆகிரும். ஏன்னா இது பாசிட்டிவ் இது நெகட்டிவ், ப்ளஸ் 20 கிலோமீட்டர் மைனஸ் 20 கிலோமீட்டர்னா என்ன ஆகும், 0 மாறிடும். இந்த பீமோட எஃபெக்ட் வந்து என்ன ஆகுது, சேஞ்ச் ஆகாது. ஓகேங்களா? ரைட்டு. இப்போது நான் ஃபோர்ஸ் இன்க்ளூட் பண்ணிட்டேன்னா இப்போ பாருங்கள் எது கப்பலாக இருக்கும், இது வந்து டவுன்வர்ட் ஃபோர்ஸில் இருக்குது, இது வந்து அப்வர்டில் இருக்குது. அப்போ கண்டிப்பாக இது என்ன இருக்குது, ஒரு கப்பலாக. கரெக்டாக? ஸோ என்ன மாதிரி இருக்கும், இந்த மாதிரி ஒரு கப்பல் வந்து எனக்கு என்ன இருக்குது. அதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோனா 3 மீட்டர். இப்போ இந்த கப்பலை நான் என்னவா மாற்றலாம், மூமெண்ட்டாக சேஞ்ச் பண்ணிக்கலாமா? ஏன்னா மூமெண்ட்டுக்கு ஃபார்முலா என்ன, F = ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். ஸோ அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு 3 மீட்டர், ஃபோர்ஸ் எவ்வளவு 20. அப்போ 20 × 3 போட்டேன்னா எனக்கு என்ன பண்ணிக்கலாம், மூமெண்ட் கண்டுபிடிச்சிக்கலாமா? கரெக்டாக? ஸோ அப்போ மூமெண்ட்டை நான் ரீப்ளேஸ் பண்ணலாமா? ஸோ அப்போது இங்கே இருந்ததில் இந்த பாயிண்டில் நான் என்ன பண்ணேன், மூமெண்ட்டு. ஸோ ஃபோர்ஸ் எனக்கு எவ்வளோன்னு தெரியும், 20. ஸோ 20 × இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு, ஏ அண்ட் பிக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ், இந்த கப்பலோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ பார்த்தீங்க அப்படின்னா 3 மீட்டர்.
ஓகேங்களா? ஸோ அப்போ 20 × 3னா 60 கிலோநியூட்டன். அப்போ 60 கிலோநியூட்டன் இது வந்து என்னது? கிளாக் வைஸ் மூவ்மெண்ட்டா அல்ல ஆன்டி கிளாக் வைஸா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா கிளாக் வைஸ். கிளாக் வைஸ்ங்கிறத பாசிட்டிவ். ஸோ கிளாக் வைஸ்ல 60 கிலோநியூட்டன் மீட்டர். ஓகேங்களா? ஸோ அப்போ நான் குடுத்திருந்த சிஸ்டம் ஆஃப் ஃபோர்ஸஸ ஃபோர்ஸ் கப்புள் சிஸ்டமா மாத்திட்டேன். ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் ஃபோர்ஸ் இருக்கும். தென் வந்து ஒரு கப்புள் இருக்கும். ஸோ அப்போ குடுத்திருக்க ஃபோர்ஸஸ ஃபோர்ஸ் கப்புள் சிஸ்டமா கன்வெர்ட் பண்ணிட்டேன். இப்போ இதே மாரி சி பாயிண்ட்ல ட்ரை பண்ணலாமா? சி பாயிண்ட்ல எடுக்கும்போது இங்க பார்த்தீங்கன்னா ஒரு டவுன்வர்ட் ஃபோர்ஸ்ல ஒரு ஃபோர்ஸ் இருக்கு. அப்ப கண்டிப்பா நான் என்ன பண்ணணும்? அப்வர்ட்ல ஒண்ணு ஆட் பண்ணணும். அதே மாரி இங்க வெறுமனே என்னால என்ன பண்ண முடியாது? அப்வர்ட் ஆட் பண்ண முடியாதுங்கிறனால கண்டிப்பா நான் என்ன பண்ணணும்? இதுக்கு ஆப்போசிட்ல இங்க ஒண்ணு ஆட் பண்ணணும். ஏன் அப்படின்னா இந்த ரெண்டும் என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிடும். ஏன்னா இது நெகட்டிவ், இது வந்து என்னது? பாசிட்டிவ். ஸோ +20 -20னா 0 ஆயிரும். ஸோ அதனால எனக்கு வந்து என்னது? பெரிய எஃபெக்ட் சேஞ்ச் ஆகாது. ஸோ +20 அண்ட் -20 ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதுல எது கப்புள் ஃபார்ம் ஆகும்? இதுவும் என்ன பண்ணும்? எனக்கு கப்புல ஃபார்ம் பண்ணும். ஏன்னா இங்க வந்து டவுன்வர்ட் இருக்கு. இங்க வந்து என்ன இருக்கு? அப்வர்ட் இருக்கு. ஸோ அது டவுன்வர்ட் அப்போட ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. தென் வந்து பாத்தீங்கன்னா ஒரே மேக்னிட்யூட்ல இருக்கனால இது வந்து கண்டிப்பா கப்புலா ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு மொமெண்ட் கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ மொமெண்ட் கண்டுபிடிச்சா எனக்கு என்ன வரும்? இங்க இருந்து இந்த டிஸ்டன்ஸ் ஓகேங்களா? எவ்வளவு? 20 × 2. 20 × 2ங்கிறப்போ 40. இது கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸா? ஆன்டி கிளாக் வைஸ். அதனால நெகட்டிவ். ஸோ அதனால என்ன பண்ணிக்கிறேன்? நெகட்டிவ்ல 40 கிலோநியூட்டன் மீட்டரா போட்டுறேன். அது போக இந்த இருக்க ஃபோர்ஸ் என்ன பண்ணிக்கிறேன்? அப்படியே டிரா பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ நான் கொடுத்துருக்க இன்னொரு ஃபோர்ஸ் சி பாயிண்ட்ல என்ன பண்ணிட்டேன்? ஃபோர்ஸ் கப்புள் சிஸ்டமா? எப்பயுமே ஃபோர்ஸ் கப்புள் சிஸ்டம்னா ஒரு ஃபோர்ஸ் இருக்கணும், தென் ஒரு கப்புள் இருக்கணும். கப்புளோட மொமெண்ட் இருக்கணும். ஸோ இருந்துச்சுன்னா அதான் என்ன சொல்லுவோம்னா ஃபோர்ஸ் கப்புள் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து கான்செப்ட். இப்போ ப்ராப்ளம் பார்க்கலாம். இப்போ சில பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ப்ராப்ளம் பார்க்கலாம். ப்ராப்ளம் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேங்களா? ப்ராப்ளம் நம்பர் 1. A system of parallel forces acting on a rigid bar as shown in figure. Reduce the system to first single force, then single force and couple at A, single force and couple at B. ஸோ எனக்கு சிஸ்டம் ஆஃப் ஃபோர்ஸஸ் ஒன்று கொடுத்துட்டாங்க. மொத்தம் 4 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. 30 நியூட்டன் அப்வர்ட், 150 நியூட்டன் டவுன்வர்ட், 70 நியூட்டன் அப்வர்ட், 10 நியூட்டன் டவுன்வர்ட். ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதை வந்து சிங்கிள் ஃபோர்ஸ் சிஸ்டமா மாற்றணும். சிங்கிள் ஃபோர்ஸ் சிஸ்டம்னா வேற ஒன்றும் இல்லை, ரிசல்டன்ட் கண்டுபிடிக்கணும். இந்த சிங்கிள் ஃபோர்ஸை நான் என்ன பண்ணோம்? ஃபோர்ஸ் கப்புள் சிஸ்டமா ஏலையும் ஃபோர்ஸ் கப்புள் சிஸ்டமா பிலையும் மாற்றணும். இப்போ நம்ம இது பார்த்தோம் இல்லையா? இப்படி மாடல் பார்த்தோம்ல அந்த தான். ஓகேங்களா? சரி ரைட்டு வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது பார்த்தீங்களா எல்லாமே வெர்டிகல் ஃபோர்ஸஸ் தான் இருக்க போகுது. ஸோ அதனால கண்டிப்பாக நம்ம ரிசல்டன் கண்டுபிடிக்க போகிறேன். சிங்கிள் ஃபோர்ஸ் சிஸ்டம் ரிசல்டன் கண்டுபிடிக்கணும். ரிசல்டன் கண்டுபிடிக்கணும் ஜஸ்ட் நான் என்ன பண்ணால் போதும்? இங்கே இன்க்ளைன் ஃபோர்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ அதனால நான் வந்து காசு சைன்லாம் எதுவுமே பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் என்ன பண்ணால் போதும்? அப்வர்ட் டவுன்வர்ட் வச்சு -+ மட்டும் போட்டால் போதும். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு பார்த்தோன்னா 30+, செகண்ட் இது பார்த்தீங்கன்னா டவுன்வர்ட் டைரக்ஷனால -150, தேர்டு அப்வர்ட் டைரக்ஷனால +70, ஃபோர்த் ஒன் டவுன்வர்ட் டைரக்ஷனால -10. ஸோ இதை நான் அப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து மேக்னிட்யூட் ஆஃப் ரிசல்டன்ட் எவ்வளோ கிடைக்குன்னா -60. அப்போ கண்டிப்பாக ரிசல்டன்ட் எப்படி இருக்க போகுதுன்னா டவுன்வர்ட் டைரக்ஷன்ல இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ இப்போ ரிசல்டன்ட் நான் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த ரிசல்டன்ட் எந்த இடத்துல ஆக்ட் ஆகுதுன்னு பார்க்கணுமா? அதுக்கு நான் என்ன பண்ணணும்? மொமெண்ட் எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன்? ஃப்ரம் ஏல இருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்னு பார்க்க போகிறேன். ஸோ அப்போ மொமெண்ட் அபவுட் ஏ எடுக்க போகிறேன். ஸோ மொமெண்ட் அபவுட் ஏ எடுக்கனா என்ன பண்ணுவீங்க? ஒரு ப்ளஸ் வந்து ட்ரா பண்ணிக்குவீங்க. இந்த ப்ளஸ்ல எந்தெந்த ஃபோர்ஸ்லாம் வருதோ அதை கேன்சல் பண்ணிக்கலாமா? அப்போ இந்த ஃபோர்ஸ் வராது. மற்ற எந்த ஃபோர்ஸ் கேன்சல் ஆகுது? மீத 3 ஃபோர்ஸ் வரும். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் என்ன வரும்? இங்கேருந்து இங்கே எவ்வளவு? 150 × 1. ஓகேங்களா? ஸோ 150 × 1ங்கிறது பாசிட்டிவ். ஸோ 151 ப்ளஸ். தென் இங்கே அப்வர்ட் டைரக்ஷனில் இருக்குது. இங்கேருந்து எனக்கு எங்கே வரணும்? இங்கே வரணும். ஸோ அப்போ டிஸ்டன்ஸ் வந்து 1 + 1 2. அப்போ 70 × 2. இது கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸா? ஆன்டி கிளாக் வைஸ். அதனால நெகட்டிவ். ஓகேங்களா? தென் இங்கேருந்து இங்கே டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 1 + 1 + 1.5. அப்போ 3.5. 10 × 3.5. இது கிளாக் வைஸ். ஸோ அதனால பாசிட்டிவ். ஸோ இப்போ மொமெண்ட் அபவுட் ஏ எனக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா 45 நியூட்டன் மீட்டர் பாசிட்டிவ். அதாவது இந்த ஏல வந்து என்ன மொமெண்ட் வருது? கிளாக் வைஸ் மொமெண்ட் வந்து வருது. ஓகேவா? பாசிட்டிவ் மொமெண்ட். ஓகே ரைட்டு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா நான் என்னோட ரிசல்டன்ட் எந்த சைடு வருதுன்னு பார்க்கணுமா? மேபி இந்த சைடா இருக்கலாம். டவுன்வர்ட் டைரக்ஷன் நமக்கு ரிசல்டன்ட் என்ன? அது டவுன்வர்ட் டைரக்ஷன். அதனால இந்த சைடா இருக்கலாம். இல்லை வந்து இந்த சைடா இருக்கலாம். இதில் வந்து 60 இருக்கலாம். இல்லை வந்து என்ன இருக்கலாம்? இந்த 60 இங்கே இருக்கலாம். எங்கே வேணா இருக்கலாம். பட் ஆனால் எதை வச்சு செக் பண்ண முடியும்? மொமெண்ட் அபவுட் ஏ என்ன வருது? பாசிட்டிவ். எந்த ஃபோர்ஸ் வந்து பாசிட்டிவ் மொமெண்ட் கிடைக்குதோ அந்த டைரக்ஷன்லாம் இருக்கு. இப்போ பாருங்க, இதுல இருந்து இங்கே வந்துச்சுன்னா இது என்ன கிளாக் வைஸ்? கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸா? ஆன்டி கிளாக் வைஸ். அப்போ இந்த ஃபோர்ஸ் வந்து ஏ பாயிண்ட்டுக்கு என்ன கிளாக் வைஸ் தான் கொடுக்கும்? ஆன்டி கிளாக் வைஸ் கொடுக்கறனால இது தப்பு. ஏன்னா எனக்கு என்ன வரணும்? கிளாக் வைஸ். இப்போ இந்த ஃபோர்ஸ் எடுத்துக்கோங்க. இங்கேருந்து இங்கே வருதா? ஸோ அப்போ கண்டிப்பாக இங்கே தான் வரும். ஏன்னா இந்த ஃபோர்ஸ் தான் எனக்கு ஏங்கிறதுல என்ன கொடுக்குது? பாசிட்டிவ் மூமெண்ட் கொடுக்குது. ஸோ அப்போ கண்டிப்பாக இங்கே தான் ஃபோர்ஸ் இருக்க போகுதுன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. ஆனால் எவ்வளோ டிஸ்டன்ஸ் தெரியாதா? இதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்? தியரம் ஆஃப் மொமெண்ட்.
ஓகேங்களா? தியரம் ஆஃப் மொமெண்ட் என்னது? சம் ஆஃப் MA ஈக்குவல் டு R இன்ட்டு எக்ஸ். ஸோ MA எனக்கு எவ்வளோ தெரியும்? எவ்வளவு? 45. ரிசல்டன்ட் வந்து 16 தெரியும். எக்ஸ் மட்டும் எனக்கு வேணும். எக்ஸ் எவ்வளவு? 0.75. அப்போது கண்டிப்பாக எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரம் ஏங்கிற பாயிண்ட்லேருந்து 0.75 மீட்டர் டிஸ்டன்ஸில் 60 நியூட்டன் வந்து ஆக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ அப்போது நான் அவங்க கேட்ட மாதிரி கொடுத்துருக்க சிஸ்டம் ஆஃப் ஃபோர்ஸஸை நான் என்ன பண்ணிட்டேன்? சிங்கிள் ஃபோர்ஸ் சிஸ்டமாக மாற்றிட்டேன். எனக்கு 4 ஃபோர்ஸ் இருந்ததை நான் ஒரே ஒரு ஃபோர்ஸ் இருக்க மாதிரி மாற்றிட்டேன். இதுக்கு பேர் தான் ரிசல்டன்ட். ஓகேங்களா? கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த 4 ஃபோர்ஸ்னால என்ன எஃபெக்ட் வருமோ அதே எஃபெக்டை இந்த ஒரே ஒரு ஃபோர்ஸ் மட்டும் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் மட்டும் என்ன கொடுக்கும். ஓகேங்களா? ரைட்டு. இப்போ என்ன பண்ண போகிறேன்? செகண்ட் ஒன் தேர்ட் ஒன் பார்க்கலாம். இந்த சிங்கிள் ஃபோர்ஸாக நான் என்னவா மாற்றணும்? ஏ பாயிண்ட்டில் ஃபோர்ஸ் கப்புள் சிஸ்டமாக மாற்றணும். அதே மாதிரி பி பாயிண்ட்லேயும் ஃபோர்ஸ் கப்புள் சிஸ்டமாக மாற்றணும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ஏ பாயிண்ட்டில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ எனக்கு என்ன இருக்குது? 60 நியூட்டன் டவுன்வர்ட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுவேன்? இங்கே வந்து 60 டவுன்வர்ட் இருக்கனால என்ன பண்ணுவேன்? இந்த அப்வர்டில் எனக்கு என்ன பண்ணுவேன்? ஒரு 60 நியூட்டன் ஆட் பண்ணுவேன். இதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக டவுன்வர்டில் ஒரு 60 நியூட்டன் இப்படி காம்பன்சேட் பண்ணால் மட்டும்தான் எனக்கு எஃபெக்ட் வந்து சேஞ்சஸ் ஆகாது. ஏன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிறதுனால கேன்சல் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ ஆட் பண்ணிட்டேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணணும்? மூமெண்ட்டை சேஞ்ச் பண்ணலாமா? ஓகேவா? ஏன்னா இதுவும் எனக்கு என்ன பண்ணும்? கப்புலாக ப்ரொடியூஸ் ஆகுமா? ஸோ கப்புல வந்து மூமெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாமா? ஸோ கன்வெர்ட் பண்ண எனக்கு என்ன வரும்? இந்த 60 நியூட்டனை அப்படியே வச்சுக்கலாம். ஸோ டவுன்வர்ட் ஃபோர்ஸை என்ன பண்ணால் போதும்? மூமெண்ட் என்ன வரும்? ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸா? ஃபோர்ஸ் எவ்வளவு? 60 நியூட்டன். டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 0.75. 60 into 0.75 45 நியூட்டன் மீட்டர். ஸோ அப்போ கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸா? கிளாக் வைஸ். அப்போ கிளாக் வைஸில் 45 நியூட்டன் மீட்டர் வந்து எனக்கு என்ன ஆகும்? ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்து நான் கொடுத்துருக்க அந்த ஃபோர்ஸஸை சிங்கிள் ஃபோர்ஸ் என்ன பண்ணேன்? ஃபோர்ஸ் கப்புள் சிஸ்டம். ஃபோர்ஸ் எவ்வளவு? 60 நியூட்டன் ஃபோர்ஸு. கப்புள் எவ்வளவு? 45 நியூட்டன் மீட்டர். ஸோ எனக்கு தேவையான மாதிரி ஏ பாயிண்ட்ல நான் என்ன பண்ணிட்டேன்? சேஞ்ச் பண்ணிட்டேன். இதே மாதிரி பி பாயிண்ட்ல சேஞ்ச் பண்ணி பார்க்கலாமா? பி பாயிண்ட்ல அப்போ என்ன பண்ணுவீங்க? இதே மாதிரி டவுன்வர்ட் டைரக்ஷனில் இருக்கனால கண்டிப்பாக இங்கே அப்வர்டில் ஒரு 60 நியூட்டன், அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு டவுன்வர்டில் ஒரு 60 நியூட்டன் வந்து என்ன பண்ணுவேன்? அப்லோட் பண்ணுவேன். ஓகேங்களா? இப்போது இந்த ஃபோர்ஸ் அப்படியே வச்சுக்கலாம். எனக்கு ஒரு ஃபோர்ஸ் இருக்குது. இது என்ன இருக்குது? கப்புள். இந்த கப்புளை என்ன பண்ணிடலாம்? மொமெண்ட்டாக சேஞ்ச் பண்ணிடலாமா? அதுக்கு என்ன வரும்? ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். ஃபோர்ஸ் எவ்வளவு? 60 நியூட்டன். டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 2.5. இது பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸா? இது வந்து என்னது? ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ அதனால நான் என்ன பண்ணிக்கேன்? நெகட்டிவ். ஸோ அப்போ நெகட்டிவ்ல எனக்கு என்ன வரும்? 165 நியூட்டன் மீட்டர். அதனால ஆன்டி கிளாக் வைஸ் போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ எப்பவுமே இங்கே போடும்போது கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் கரெக்டாக போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அப்போது எனக்கு கேட்ட மாதிரி நான் என்ன பண்ணிட்டேன்? ஒரு 4 ஃபோர்ஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த 4 ஃபோர்ஸை ஃபஸ்ட்டு ரிசல்டன்ட் கண்டுபிடிச்சி சிங்கிள் ஃபோர்ஸாக மாற்றிட்டேன். அந்த சிங்கிள் ஃபோர்ஸையே நான் அட் ஏ அண்ட் அட் பியில் ஃபோர்ஸ் கப்புள் சிஸ்டமாக, ஃபோர்ஸ்னா என்னது? ஒரு ஃபோர்ஸ் இருக்கணும், தென் ஒரு கப்புள் மூமெண்ட் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஃபோர்ஸ் கப்புள் சிஸ்டமாக நான் என்ன பண்ணிட்டேன்? சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ இது எதுக்குன்னா ஒரு சிம்பிளிஃபிகேஷன் ஆஃப் ப்ராப்ளம்ஸ், அவ்வளோதான். ஓகேங்களா? நம்ம ரியல் லைஃப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் ஃபோர்ஸஸ் இருக்கிறத எனக்கு தேவையான மாதிரி நான் சேஞ்ச் பண்ணிக்கலாங்கிற கான்செப்ட்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ எக்ஸாம்பிள் நம்பர் 2. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 4.8 மீட்டர் பீம் இஸ் சப்ஜெக்டட் டு த ஃபோர்ஸ் shown in figure. Reduce the given force to single force couplet A couplet B கேட்குறாங்க. சேம் அதே மாதிரி தான். எனக்கு ஒரு பீம் இருக்குது. அந்த பீமில் வந்து 150 upward, 600 downward, 100 upward, 250 downward. ஸோ இந்த ஃபோர்ஸஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதை என்ன பண்ணியிருக்காங்க? எனக்கு ஃபஸ்ட்டு சிங்கிள் ஃபோர்ஸ் சிஸ்டமாக என்னது? ரிசல்டன்ட் ஃபோர்ஸாக கண்டுபிடிங்கன்னு கேட்டாங்க. தென் இதை வரணும் ஃபோர்ஸ் கப்புள் சிஸ்டமாக ஏலையும் பிலையும் சேஞ்ச் பண்ண சொல்லிட்டாங்களா? இப்போ இதில் பாருங்கள், இன்க்ளைன் ஃபோர்ஸ் எதுவுமே இல்லை, ஒன்லி upward downward மட்டும்தான் இருக்குது. இப்போ டேரெக்டாக என்ன பண்ணிடலாம்? ப்ளஸ் ஆர் மைனஸ் மட்டும் பண்ணிடலாம். ஸோ 150 ப்ளஸ் 600 மைனஸ் 100 பிளஸ் 250 மைனஸ் டைரக்ஷன் வச்சு போட்டுட்டேன். ஸோ அப்போ ரிசல்டன்ட் எவ்வளோ வருதுன்னா 600 பார்த்தீங்கன்னா டவுன்வர்ட் டைரக்ஷனில் இருக்குது. எனக்கு ரிசல்டன்ட் அப்போ கண்டிப்பாக இப்படி இருக்கும், டவுன்வர்ட் டைரக்ஷனில் இருக்க போகுது. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இந்த ரிசல்டன்ட் ஃப்ரம் ஏலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் வருதுங்கிறத பார்க்கணுமா? ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு மூமெண்ட் எடுக்கணும், தென் தியரம் ஆஃப் மூமெண்ட் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ மூமெண்ட் அபவுட் ஏ எடுக்கலாமா? மூமெண்ட் அபவுட் ஏ எடுக்கும்போது நான் என்ன பண்ணணும்? டாட்டா லைன் ட்ரா பண்ணுறேன். டாட்டர் லைனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 150 ஃபோர்ஸ் மட்டும் வருது. ஸோ அதனால் அதை கேன்சல் பண்ணிடுறேன். இதுக்கு மூமெண்ட் கிடையாது. ஸோ மீத 3 ஃபோர்ஸ் வரும். ஸோ என்ன வரும்? ஃபஸ்ட்டு 600 into 1.6. ஓகேங்களா? இது கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸா? கண்டிப்பாக இது பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸு. ஸோ அதனால் பாசிட்டிவ். தென் என்ன வரும்? ஸோ இங்கேருந்து இங்கே. ஓகேங்களா? இது எவ்வளவு? 100 into 2.8. இது மைனஸ், ஏன்னா ஆன்டி கிளாக் வைஸ். ஓகேங்களா? அதே மாதிரி இங்கேருந்து இங்கே. ஸோ அப்போ என்ன வரும்? 250 into 1.6 plus 1.2 plus 2. ஸோ என்ன வரும்? 4.8.
ஸோ அப்போது இது வந்து பாசிட்டிவ். ஸோ அப்போ எனக்கு மூமெண்ட் வந்து என்ன கிடச்சிரும் அப்படின்னா 600 × 1.6 மைனஸ் 100 × 2.8 ப்ளஸ் 250 × 4.8. ஸோ எடுத்தேன்னா எனக்கு வந்து மூமெண்ட் வந்து 1880 நியூட்டன் மீட்டர். இதுவும் எனக்கு என்னது பாசிட்டிவ் கிளாக் வைஸில் கிடைக்குது. ஓகேங்களா, ரைட்டு. இப்போது ஃபோர்ஸ் வந்து எங்கே இருந்தால் கிளாக் வைஸ் மூமெண்ட் கிடைக்கும்? நான் என்ன பண்ணுறேன், இங்கிட்டு ஒரு இந்த சைடில் ஒரு டைரக்ஷன் வச்சுக்கிறேன், இங்கே ஒன்று வச்சுக்கிறேன், டவுன்வர்ட் டைரக்ஷனில் வச்சுக்கிறேன். இப்போது இது வந்து என்ன பண்ணும், ஆன்டி கிளாக் வைஸ் நெகட்டிவ் மூமெண்ட் கொடுக்கும். ஸோ இந்த ஃபோர்ஸ் வந்து என்ன கொடுக்கும், கிளாக் வைஸ் பாசிட்டிவ் மூமெண்ட். நமக்கு எனக்கு என்ன வந்திருக்கு, பாசிட்டிவ் மூமெண்ட் தான் வந்திருக்கு. அப்போ கண்டிப்பாக ஃபோர்ஸ் எங்கிட்டு தான் இருக்குது, இந்த டைரக்ஷனில் இருக்க போது இந்த டைரக்ஷனில் ஃபோர்ஸ் வந்து இருக்காது. அப்போ கண்டிப்பாக ஏக்கு வந்து ரைட் ஹேண்ட் சைட் டைரக்ஷனில் நமக்கு வந்து ஃபோர்ஸ் இருக்க போகுதுங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாமா? அதுக்கு என்ன பண்ணணும், தியரம் ஆஃப் மூமெண்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். தியரம் ஆஃப் மூமெண்ட் நமக்கு என்ன தெரியும், சிக்மா எம்ஏ = R × X. சிக்மா எம்ஏ வந்து 1800, R வந்து 600, அப்போ X = 3.133 மீட்டர். ஸோ அப்போ ஃப்ரம் ஏலேருந்து எனக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, 3.13 மீட்டர் டிஸ்டன்ஸில் 600 நியூட்டன் டவுன்வர்ட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது. ஸோ அப்போ கொடுத்துருந்த 4 ஃபோர்ஸையும் நான் என்ன பண்ணிட்டேன், சிங்கிள் ஃபோர்ஸ் சிஸ்டமாக கன்வெர்ட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணலாம், இதுக்கு ஃபோர்ஸ் கப்புள் சிஸ்டமாக சேஞ்ச் பண்ணிடலாமா? ரைட், வாங்க ஃப்ரம் ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஏ பாயிண்டில் ஃபோர்ஸ் கப்புள் சிஸ்டமாக வேணும். ஸோ அப்போ என்ன பண்ணுவேன், நான் இங்கே 600 டவுன்வர்ட் டைரக்ஷன் இருக்குது. அப்போ இங்கே ஏ பாயிண்டில் அப்வர்ட் டைரக்ஷனில் ஒரு 600, டவுன்வர்ட் டைரக்ஷனில் ஒரு 600 ட்ரா பண்ணிக்கலாமா? ஸோ ட்ரா பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ எனக்கு என்ன பண்ணணும், இந்த 600 டவுன்வர்ட் ஃபோர்ஸ் அப்படியே வச்சுக்கலாம். இந்த இது இருக்கு இல்லையா, இது வந்து என்ன பண்ணணும், எனக்கு கப்புளாக ஃபார்ம் பண்ணணுமா? கப்புள் வரும்போது மூமெண்ட் எடுத்துடலாமா? மூமெண்ட்டுக்கு ஃபார்முலா என்னது, ஃபோர்ஸ் × டிஸ்டன்ஸ், 600 × 3.13. இது கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸா? இது பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸ், ஸோ பாசிட்டிவ். ஸோ அப்போ ஃப்ரம் ஏல பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு 600 வெர்டிக்கல் ஃபோர்ஸும் மூமெண்ட் எவ்வளோ வரும், 600 × 3.1னா 1878 நியூட்டன் மீட்டர் வந்து கிடைக்குது கிளாக் வைஸ். இப்போ இதே மாதிரி பி பாயிண்ட்ல பார்க்கலாமா? பி பாயிண்ட்ல வரும்போது என்ன பண்ணுவேன், பி பாயிண்ட்ல ஒரு அப்வர்ட் அண்ட் டவுன்வர்ட் ஃபோர்ஸாக வந்து ஆட் பண்ணிக்குவேன். ஸோ இதில் வந்து இந்த இதை அப்படியே வச்சுக்கலாம். நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை வந்து மூமெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன வரும், ஸோ இங்கேருந்து இங்கே கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸா, ஆன்டி கிளாக் வைஸ் நெகட்டிவ் 600 × 1.66, 600 × 1.6 அப்படின்னா 1002 நியூட்டன் மீட்டர். இது பார்த்தீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ், ஸோ நெகட்டிவ். ஸோ இங்கே ஏன் வந்து சைன் போடலைன்னா இந்த டேரக்ஷன் நீங்கள் டினோட் பண்ணிட்டனால இங்கே சைன் போடலை. ஓகேங்களா, பட் ஆனால் நீங்கள் எது வேணால் போட்டுக்கலாம். இப்போ சப்போஸ் இந்த இடத்துல மைனஸ்ன்னு போட்டுட்டு இந்த டேரக்ஷன் போட்டாலும் தப்பு இல்லை. ஓகேங்களா, ஸோ டைரக்ஷன் தான் இம்பார்ட்டன்ட் எனக்கு. ஸோ இங்கே வந்து எனக்கு என்ன வரும், ஆன்டி கிளாக் வைஸ் மூமெண்ட்டு, அதனால இங்கே என்ன ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் போட்டிருக்கேன். ஸோ மைனஸ் நீங்கள் டினோட் பண்ணலான்னு பண்ணலாம், மேலே வந்து டைரக்ஷன் நீங்கள் காமிச்சிட்டிங்கன்னா மைனஸ் போடணுங்கிறது அவசியம் இல்லை. ஓகேங்களா, ஸோ நான் கேட்டிருந்த மாதிரி சிங்கிள் ஃபோர்ஸை கன்வெர்ட் பண்ணி ஃபோர்ஸ் கப்புள் சிஸ்டம் அட் ஏவும் எடுத்தாச்சு, ஃபோர்ஸ் கப்புள் சிஸ்டம் அட் பியும் எடுத்தாச்சு. எக்ஸாம்பிள் நம்பர் 3, the below figure shows two vertical forces and a couple of magnitude 20 kN acting on a horizontal rod which is fixed at A. Determine the resultant of the force and force couple system at A. Okay, right. எனக்கு சிம்பிளா ஒரு கேண்டிலிவர் பீம் கொடுத்துட்டாங்க. இதுல வந்து எனக்கு 40 kN at B ல கொடுத்துருக்காங்க and 20 மூமெண்ட் கொடுத்துருக்காங்க, 20 kN அட் சியில் கொடுத்துருக்காங்க. தென் வந்து 60 kN டவுன்வர்ட் டைரக்ஷனில் டி அப்படிங்கிற பாயிண்ட்ல கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, இதை வந்து ஃபர்ஸ்ட் ரிசல்டன் கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ரிசல்டன் கண்டுபிடிக்கலாம். ஸோ ரிசல்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 2 வெர்டிக்கல் ஃபோர்ஸ் இருக்கு, ஒரு மூமெண்ட் இருக்கு. ஓகேங்களா, ரிசல்டன்ட் வரும்போது மூமெண்ட்டை கன்சிடர் பண்ணிக்க கூடாது, ஏன்னா அது வந்து மூமெண்ட், ஃபோர்ஸ் கிடையாது. ஓகேங்களா, ஸோ நம்ம ஒன்லி ஃபோர்ஸை மட்டும் தான் கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ அதனால மேக்னிடியூட் வந்து ரெண்டுமே டவுன்வர்ட் டைரக்ஷன் ஆகணும், 40 - 60. ஓகேங்களா, ஸோ அப்போ என்ன வரும், எனக்கு -100 டவுன்வர்ட் டைரக்ஷனில் இருக்க போகுது. இப்போ நான் என்ன பண்ணணும், மூமெண்ட் எடுக்கணுமா? மூமெண்ட்டை போட்டு எந்த பாயிண்ட் எடுக்க போகிறேன், ஏங்கிற பாயிண்ட்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்னு தான் பார்க்க போகிறேன். ஸோ அப்போ ஏ பாயிண்ட்ல மூமெண்ட் எடுக்கலாம். ஏ பாயிண்ட்ல மூமெண்ட் எடுத்தேன் அப்படின்னா, ஸோ மூமெண்ட் இங்கேருந்து இங்கே ஒன்று வரும். ஸோ 40 × 2. ஓகேங்களா, ஸோ கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ்னா கிளாக் வைஸ், அதனால பாசிட்டிவ். தென் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி அவங்களே ஒரு மூமெண்ட் கொடுத்துருக்காங்க, எவ்வளவு, 20 kN. ஸோ இந்த மாதிரி பீமில் ஒரு மூமெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா இதை நீங்கள் டிஸ்டன்ஸால மல்டிப்ளை பண்ண தேவையில்லை, ஏன்னா அவங்க ஆல்ரெடி கொடுத்துருக்கதே என்ன தான், மூமெண்ட் தான். ஓகேங்களா, நம்ம ஃபோர்ஸ் கொடுத்துருந்தா மட்டும்தான் டிஸ்டன்ஸால மல்டிப்ளை பண்ணி மூமெண்ட் கண்டுபிடிக்கணும். இப்போ சப்போஸ் அவங்களே டேரெக்டாக மூமெண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த மூமெண்ட் என்ன பண்ணிக்கோங்க, அப்படியே எடுத்துக்கோங்க. ஆனால் தட் சைன் மட்டும் கேர்ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க. அவங்க கொடுத்துருக்க மூமெண்ட் என்னது, கிளாக் வைஸ் மூமெண்ட். ஸோ அதனால பாசிட்டிவ். இப்போ இதே இந்த இடத்துல ஆன்டி கிளாக் வைஸ் கொடுத்தாங்கன்னு நீங்கள் என்ன பண்ணிக்கணும், ஆன்டி கிளாக் வைஸ்னா நெகட்டிவ் அப்படிங்கிறத நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கணும், நோட் பண்ணிக்கணும். ஓகேங்களா, எனக்கு கொடுத்துருக்கிறது பாசிட்டிவ் அப்படிங்கிறனால +20 போட்டுக்கிட்டேன். தென் 60 × இங்கேருந்து என்ன வரும், இங்கேருந்து இங்கே 60 × 4, ஏன்னா ஃபுல் டிஸ்டன்ஸ் 2 + 1 + 1 4. இதுவும் எனக்கு என்ன தான், கிளாக் வைஸ், அதனால பாசிட்டிவ். ஸோ அப்போ எனக்கு டோட்டலாக எவ்வளோ மூமெண்ட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 340 நியூட்டன் மீட்டர் பாசிட்டிவ் வந்து கிடைக்குது.
ஓகேங்களா? ஸோ கண்டிப்பா அப்ப ரிசல்டன்ட் எந்த சைடு இருக்கும்? ஏக்கு ரைட் ஹேண்ட் சைடுலாம் இருக்க போகுது. ஏன்னா, இங்க ஒரு ஃபோர்ஸ் வைக்கிறேன், இந்த ஒரு ஃபோர்ஸ் வைக்கிறேன்னா, எனக்கு எந்த ஃபோர்ஸ் வந்து பாசிட்டிவ் மூவ்மெண்ட் குடுக்கும்? இந்த ஃபோர்ஸ் தான் எனக்கு என்னது? பாசிட்டிவ் மூவ்மெண்ட் குடுக்கும். ஓகேங்களா? அப்ப கண்டிப்பா ஏக்கு ரைட் ஹேண்ட் சைடுல தான் என்னோட ரிசல்டன்ட் வந்து இருக்க போகுது. எவ்வளவு? -100 நியூட்டன் இருக்க போகுது. ஸோ இப்ப நான் என்ன பண்றேன்? தியரம் ஆஃப் மொமெண்ட் யூஸ் பண்றேன். சிக்மா MA = R into X. ஸோ இதுல வந்து MAங்கிறது 350, 340, Rங்கிறது 100, X வேணும். அப்ப X எவ்வளவு இருக்குன்னா 3.4 மீட்டர். அப்போ கண்டிப்பா எனக்கு வந்து ஃப்ரம் Aல இருந்து 3.4 மீட்டர்ல எவ்வளவு? டவுன்வர்ட் டைரக்ஷன்ல 100 நியூட்டன் வந்து ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா? ரைட். இப்ப என்ன பண்ணலாம்? ஃபோர்ஸ் கப்பிள் சிஸ்டம் அட் Aக்கு கன்வெர்ட் பண்ணலாமா? கன்வெர்ட் பண்ணா என்ன பண்ணலாம்? ஸோ அட் ஏங்கிற பாயிண்ட்ல இங்க என்ன இருக்கு? டவுன்வர்ட் டைரக்ஷன்ல ஒரு ஃபோர்ஸ் இருக்கு. அப்ப கண்டிப்பா என்ன பண்ணிடலாம்? டவுன்வர்ட்ல 1, அப்வர்ட்ல 1, 2 ஃபோர்ஸ் வந்து நான் என்ன வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? இந்த 100 நியூட்டனை அப்படியே வச்சுக்கலாம். 100 கிலோமீட்டர் அப்படியே வச்சுக்கலாம். இதை வந்து என்ன பண்ணிக்கலாம்? கப்பல் அண்ட் மூமெண்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாமா? ஓகேங்களா? இப்போ இதை வந்து ரொட்டேட் பண்ணா எனக்கு என்ன வரும்? ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ். அப்போ 100 இன்டு 3.4 அப்போ என்ன வரும்? 340 கிலோமீட்டர் மீட்டர். ஓகேங்களா? ஸோ 3.0 கிலோமீட்டர் மீட்டர் அப்படிங்கிறது கிளாக் வைஸ். ஸோ ஏன்னா இங்க எனக்கு ப்ரொடியூஸ் ஆகிறது கிளாக் வைஸ் மட்டும் தான் ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அவங்க கேட்ட மாதிரி நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஒரு குவன் ஃபோர்ஸ் சிஸ்டமை சிங்கிள் ஃபோர்ஸ் சிஸ்டமாக கன்வெர்ட் பண்ணிட்டு அந்த சிங்கிள் ஃபோர்ஸ்ல இருந்து ஃபோர்ஸ் கப்பிள் சிஸ்டமாக என்ன பண்ணிட்டோம்? கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போ பார்த்த 3 ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக ஒரு வெர்டிக்கல் ஃபோர்ஸ் கொடுத்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் லெக்சர் பார்ட் 2ல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ண போறோம்னா இன்க்ளைன் ஃபோர்ஸஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.